வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் மாலை வணக்கங்க. நாளைக்கு கார்த்திகை தீபம். எல்லோரும் வந்து விளக்குலாம் சுத்தம் பண்ணி வச்சுருவீங்க. நாங்களுமே இந்த முறை புதுசாக விளக்குலாம் கொஞ்சம் வாங்கினோங்க. ஏற்கனவே இருக்கிற விளக்குகளும் இருக்குது. இருந்தாலும் புதுசாக வாங்குவோமே அப்படின்ட்டு வாங்கியிருக்கோம். ஆனால் இந்த மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம மக்கள், அவங்க 6 விளக்கு 10 ரூபா தராங்கங்க. அந்த ஒரு விளக்கு என்ன ரூ. 2க்கும் கம்மி தான். 7 விளக்கு தரியா, 8 விளக்கு தரியான்னு பேரம் பேசுவாங்க. சாமி பொருட்களில் பெரிய பொருட்கள்னால் சாமி பொருட்களில் கூட ஒரு ரூ. 100 ரூ. 50 பொருட்களில் கூட பேரம் பேசுங்க. இந்த ரூ. 2 ரூ. 1 அவங்களுக்கு என்ன லாபம் கிடச்சிரும்னு எப்படி இப்போ இதுக்காக பேரம் பேசுகிறாங்களோ தெரியலங்க. அதுமாதிரி பண்ணாதீங்க. அவங்க மனம் குளிர ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட நல்லது தான் நம்மளுக்கு. அதனால் தெய்வமும் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணும், அவங்க மனசும் நம்மளை வாழ்த்தும். சரிங்களா? அப்புறம் வந்துங்க, நாளைக்கு வந்து சிவபெருமான் வந்து நம்மளுக்கு ஜோதி வடிவில் காட்சி தரப்போகிறாரு. நாளைக்கு பசங்க எல்லாம் லைவ் பார்த்துனே இருப்பாங்க. திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுனாங்களோ இல்லையோ, இவங்க எல்லாம் ரெடியாக வச்சுருந்து போய் தீபம் விளக்கு ஏற்றுவாங்க. வாசலில் எல்லாம் கோலம்லாம் போட்டு ரெடியாக உட்காந்துருப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் பசங்க அந்த மாதிரி நாளைக்கு அப்பன் சிவனை வணங்குறதே ஒரு சந்தோஷங்க. அதுவும் அவர் ஜோதி வடிவில் காட்சி அளித்து அந்த தீபம் ஏற்றும் போதெல்லாம் நம்ம உடம்பெல்லாம் மெய் சிலிர்த்து கண்ணில் கண்ணீர் வரும். அது எதுக்குன்னே தெரியாது. இப்போ வந்துங்க இந்த காலத்தில் வந்து லைவ் அந்த டிவி வசதியெல்லாம் இருக்குது. இந்த காலத்தில் தீபம் ஏற்றுறது பெரிய விஷயம் இல்லைங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் பாட்டிலாம் மாட்டு கொட்டகைகள் ஏற்றுவாங்க. அந்த பாத்திரம் கழுவுவாங்க பார்த்திங்கன்னா, பானைலாம் வச்சுருப்பாங்க, தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்களா, அந்த அந்த இடத்துல ஏற்றுவாங்க. மாட்டு சாணங்கள் கொட்டி வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அந்த குப்பைமேடுலேயும் ஏற்றுவாங்க. வாசப்படியில் ஏற்றுவாங்க. பின்னாடியும் வீட்டுக்கு பின்னாடியே ஏற்றுவாங்க. எத்தனை இடங்கள் அவங்க அப்படியே எண்ணி ஏற்றுவாங்கங்க விளக்கு. அவ்வளோ அற்புதமாக 6 மணி ஆனால் அந்த மாதிரி நாளைக்கு தீபம் ஏற்றுவோம், சிவனை வணங்குவோம். நன்றி.